ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்குறேன்னா பிரெட் அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 6 ஸ்லைஸ் பிரெட் எடுத்துக்கிறேன். அடுத்தது சைட்ஸ் எல்லாம் கட் பண்ணி க்யூபாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆயில் இல்லைன்னா கீ யுவர் சாய்ஸ். நான் வந்து ஆயிலில் நல்லா ப்ரெட்டை போட்டு டபுள் சைடும் கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். எல்லா ப்ரெட்டுமே இப்போ வந்து நான் ஆயிலில் பொரித்து எடுத்துக்கிட்டேன். இப்போ அடுத்தது அந்த ஆயிலை ஃபில்டர் பண்ணிவிட்டு அதே கடாயிலேயே ஒரு ஸ்பூன் கீ போட்டு தேவையான அளவு முந்திரி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு அதையும் வறுத்து எடுத்துக்கிட்டு அந்த நெய்யிலேயே அப்படியே ஒரு கப் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து ஒரு 50 கிராம் இருக்கும். உங்களுக்கு தேவையான இன்னும் கொஞ்சம் இனிப்பு அதிகமாக வேணுன்னா இன்னும் அதிகமாக சுகர் போட்டுக்கலாம். ஒரு கப் சர்க்கரைக்கு 2 கப் தண்ணி விட்டு தண்ணி நல்லா கொதிஞ்சு வர டைமில் வந்து நம்ம வறுத்து வச்சுருந்த ப்ரெட்டெல்லாம் எடுத்து அந்த இதிலே போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 2 மினிட்ஸும் ஹை ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸும் வச்சு நல்லா கொதி விட்டோம்னா இந்த கன்சிஸ்டன்சி வந்துடும். ஸோ இப்போ நல்லா இந்த சைடில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா வற்றி அதுக்கப்புறமேட்டுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். அடுத்தது நம்ம வறுத்து வச்சுருந்தா முந்திரி பருப்பையும் போட்டுக்கலாம். போட்டு இதை ஒரு 2 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடும். நம்ம ஊற்றின எண்ணெய் நெய் இதுக்கு வந்து நெய் அதிகம் தேவையில்லை. நம்ம என்ன எண்ணெயில் தான் வறுத்து எடுத்ததுனால அந்த குக்காக எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரும். இப்போ ஒரு 2 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணோன்னே அவ்வளோதான், இறக்கியெல்லாம் பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. நம்மளோட சூப்பரான பிரெட் அல்வா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நான் ஸ்பூனில் எடுத்து இலையில் ஒட்டாத அளவுக்கு வந்திருக்குது. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பிரியாஸ் ட்ரெடிஷ்னல் ரெசிபியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.